வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து. நாம இன்னைக்கு ஷியாமளா நவராத்திரியை பத்தி தான் பேச இருக்கிறோம். இந்த ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து, அதாவது தை அமாவாசைக்கு மறுநாள், அந்த பிரதமையிலிருந்து அந்த 9 நாட்கள் ஷியாமளா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியாமளா நவராத்திரியை பத்தி கடந்த ஒரு 3-4 வருஷமா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் அதை அனுஷ்டிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா என்ன வசதி, என்ன நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கலாம், ஆனா அதை அனுபவிக்கவும் அதை கையாளக்கூடிய அந்த ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா இந்த ராஜஷியாமலா அப்படின்னு சொல்லுவோம். ராஜஷியாமலா, ராஜமாதங்கி அப்படின்னுவாங்க. இவங்க ராணி மாதங்கி இல்லை, ராஜ மாதங்கி. அப்படின்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதி, நுண்கலைகளுக்கெல்லாம். ஒரு படிப்பு நல்லா வரணும் அப்படின்னாலும் இந்த அம்பாளை தான் வேண்டுவாங்க. நான் ஒரு சில விஷயங்கள்ல, நான் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்லா தேர்ந்து வரணும். நுண்கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு, ஓவியம், நடனம், இசைக்கருவிகள் மீட்டுறது, அதுவும் குறிப்பா வீணை, இந்த மாதிரி இசைக்கருவிகள் எல்லாம் மீட்டுறதுக்கு யாருடைய அருள் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராஜமாதங்கியோட அருள் தான் பரிபூரணமா கிடைக்கணும். இவங்க யாரு அப்படின்னா லலிதாம்பிகையோட மந்திரினி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னைக்கு 9 நாள், 4 நவராத்திரியுமே நம்மளுடைய விளக்கு கடையில கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த ஷியாமளா நவராத்திரி போன வருடம் முழுக்க முழுக்க வீண கச்சேரி வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை நிறைய பாட்டு பாடுறவங்கள வர வச்சு பாட வைக்கணும், அதுவும் வளர்ந்து வரக்கூடியவங்க பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்போதுமே நம்ம விளக்கு கடையில பெரிய பெரிய ஆட்கள் பாடுவாங்க, பெரிய பெரிய கச்சேரிகள்ல பாடுறவங்க பாடுவாங்க. அவங்க வீணை எல்லாம் வாசிச்சு போன வருடம் ரொம்ப கோலாகலமா இருந்தது. அதே மாதிரி இந்த வருடம் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை வர வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த அம்பாளுக்கு இப்படி வழிபாடு பண்ணாலே போதும். பாட்டு, அவங்க முன்னாடி உட்கார்ந்து ஷியாமளா தண்டகம் இருக்கு, அது படிக்கலாம். அது மாதிரி இந்த அம்பாள் யாரோட சொல்லுவாங்க அப்படின்னா, லலிதாம்பிகை அந்த பண்டகாசுரன் அழிக்கிறதுக்கான போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மந்திரிடி தேவியா இருந்த இந்த ராஜமாதங்கி தான் மீனாட்சியோட அம்சம்னு சொல்லுவாங்க. மீனாட்சியா அங்கவும் நம் லலிதாம்பிகைக்கு படை தளபதியா இருந்த வாராகி அம்பாள் தான் திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியாவும் இருக்கிறா அப்படின்னுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அம்பாள் பெரிய பெரிய ஸ்தலங்கள், நம்மளுடைய அதாவது பழங்காலத்துல இருந்து இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்தலங்கள் அத்தனையிலையும் இந்த நவராத்திரி கொண்டாடப்படும். ஏன்னா அம்பாள் அப்படின்னாலே இந்த 4 நவராத்திரியுமே முக்கியம். நம்ம எப்போதுமே புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரியை மட்டுமே கொண்டாடுவோம். 3 நாள் சரஸ்வதிக்கு, 3 நாள் லக்ஷ்மிக்கு, 3 நாள் துர்க்கைக்கு அப்படின்னு கொண்டாடுவோம். ஆனா வருஷத்துல 4 நவராத்திரி இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஷியாமளா நவராத்திரி. இதை நான் வீட்டுல எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு கலசம் வச்சு இந்த நவராத்திரியும் ஆரம்பிக்கலாம். கலசம் நிறை கலசமா அழகா ஒரு குடத்துல தீர்த்த பொடி எல்லாம் போட்டு வச்சு, அதுல மா இலை வச்சு, அதுக்கு மேல தேங்காய், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு, அதுக்கு பூ வச்சு நீங்க அந்த கலசத்தை வச்சு கூட கும்பிடலாம். அந்த கலசத்துல நீங்க ராஜமாதங்கியை உருவகப்படுத்தி கூட கும்பிடலாம். ஆனா ராஜமாதங்கி அப்படின்னாலே அவங்க விரும்புறது இசை. அதை நாம ஒலிக்க வச்சு பாட வச்சு கேட்கலாம். லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம், லலிதா திரிசதின்னு இருக்கு, அது படிக்கலாம். ராஜமாதங்கியோட ஷியாமளா தண்டகம் படிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கவும் அவ்வளவு நல்லா இருக்கும். பிரசாதம் அப்படின்னா 9 நாளும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கூட செஞ்சு வைங்க. எப்பவும் போல அம்பாளுக்கு படைக்கலாம். அவங்களுக்கு கல்கண்டு சாதம், மாதுளம்பழம், இவங்களுக்கும் நம்ம எப்படி வாராகிக்கு மாதுளம்பழம் பச்சு படைக்கிறோமோ அதே மாதிரி அம்பாளுக்கு
ராஜ மாதங்கிக்கும் நம்ம மாதுளம்பழமே வச்சு படைக்கலாம். அதுவுமே வந்து ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும். இங்க தினமும் குழந்தைங்களை, அதாவது குழந்தைங்கன்னா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை வர வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு ஆசை. இந்த நவராத்திரியிலையுமே வந்து பஞ்சமி ரொம்ப சிறப்பா சொல்லப்படுது. எப்போதுமே வாராகிக்கு பஞ்சமி உகந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஷியாமலா நவராத்திரியில இருக்கக்கூடிய பஞ்சமியில தான் அம்பாள் உதித்தாள்னு வேற சொல்லுவாங்க. அதனால அந்த பஞ்சமியுமே ரொம்ப விசேஷம். ஸோ நம்ம இந்த பஞ்சமியில நாம அம்பாளை வழிபடும் போது வாராகி அன்னைக்கும் அது வந்து போய் சேரும், ராஜமாதங்கிக்கும் போய் சேரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல 9 நாள், இந்த 9 நாட்களுமே நாம வீட்லையும் வழிபடலாம். கோவில் எந்தெந்த கோவில்ல இத பண்றாங்கன்னு பார்த்து கண்டிப்பா போய் வழிபடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு போங்க, வாய்ப்பு இல்லாதவங்க வீட்லயே வழிபடுங்க. அல்லது ஒரு விளக்கேத்தி வச்சு இந்த அம்பாளை நினைச்சு கேட்க ஆரம்பிங்க. அதுவே வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும். எப்போதுமே நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்றத தாண்டி ஆத்மார்த்தமா மனசால கடவுள்கிட்ட எவ்வளோ நெருங்குறோம். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே மனசு அப்படியே ஒன்றி போகுது இல்லையா? அதுவே பக்தி தான், அதுவே பூஜை தான். அதையே அம்பாள் ஏத்துப்பா. ரொம்ப குழப்பம் எல்லாம் வேண்டாம். தாராளமா இந்த மாதிரி ஒரு சிறிய வழிபாட்டு முறையிலேயே பண்ணலாம். இந்த நவராத்திரியில படிக்கிற பசங்களுக்கு புத்தகம், பேனா இது எல்லாமே கூட நம்ம அந்த 9 நாள் வச்சு வழிபட்டு அவங்களுக்கு அதை தானமா கொடுக்கலாம். அவங்களுக்குன்னு அந்த டைம்ல ஒரு பேனா வாங்கி வச்சு அதுல எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்கு கூட வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். அம்பாள்கிட்ட வச்சு நான் பூஜை பண்ணது அப்படிங்கிறது. ஏன்னா நுண்ணறிவுகளுக்கு அதிபதி, ஒரு சமயோஜிதமான புத்தி. ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம், அந்த இடத்துல டக்குன்னு ஒரு யோசனை தோன்றது, இது அதனால நான் வெளில வந்தேன், இந்த ஒரு எண்ணம் நாளைக்கு தோணலைன்னா வெளியில வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த எண்ணங்களை உதிக்க வைக்கக்கூடியது இந்த அம்பாளுடைய கருணை தான். அதனாலதான் வந்து நிறைய பேரு, அதுவும் தேவி மகாத்மியம் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இந்த அம்பாளுடைய என்ன அருள், அவங்களுடைய சக்தி என்ன அப்படின்றத வந்து பரிபூரணமா உணர முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் இந்த நவராத்திரியையும் அப்படி கொண்டாடுவாங்க. ஏன்னா அம்பாள் சாயரட்சையில மாதங்கியா தான் இருக்காளாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் மதுரை மீனாட்சி ஒவ்வொரு கோலத்துல ஒவ்வொரு தேவியோட அம்சமா இருப்பான்னு சொல்லுவாங்க. சாயரட்சையில அம்பாள் மாதங்கியா இருந்து இந்த உலகத்துல உள்ள மக்களுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவளா இருக்கா. அப்படிப்பட்ட அன்னைய நாம வணங்குவோம். நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்லோகம் சொல்லி பாட்டு கேட்டு அல்லது ஒரு விளக்கை ஏற்றி வச்சு கூட வழிபடலாம். அந்த அம்பாளுடைய அருட்கடாட்சம் நிறைஞ்சு இருக்கட்டும். ஏன்னா ஒரு குழந்தை வளர்ந்து வந்து அது எவ்வளவு பணம் சம்பாதிக்குது அப்படின்றத தாண்டி இந்த நாட்டுக்கும் சுத்தி உள்ள மனிதர்களுக்கும் அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறது வந்து அது அறிவார்ந்த குழந்தைகளால மட்டும்தான் முடியும். நம்ம வீட்டு குழந்தைகளும் அறிவார்ந்த குழந்தைகளாவும், நம்ம மனசு நம்ம வளர்ந்துட்டோம் நமக்கெல்லாம் நிறைய அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இன்னைக்கும் அடுத்தவங்களை பார்த்தா ஒரு பொறாமை வருது, அடுத்தவங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு திறமைய பார்த்தா ஒரு பொறாமை வருது. அப்படின்னா நம்மளுக்கும் அறிவு கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மனசை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த அன்னை தான். அவளை வழிபடுவோம். நம்மளுடைய மன இருள் அகற்றி ஞானத்தை போதிக்கக்கூடிய இந்த தேவியை இந்த 9 நாளும் கொண்டாடுவோம். புதுசு புதுசா நவராத்திரி சொல்றீங்க, புதுசு புதுசா அம்பாள் கொண்டு வர்றீங்க, இது எதுவுமே புதுசு இல்லை அப்படிங்கிறது காலங்காலமா அம்பாள் வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசா அதை கேள்விப்படுறவங்களுக்கு இது புதுசா இருக்கும். புதுசோ பழசோ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் நல்லதை கொடுக்கும் அப்படின்னா அதை தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்க எண்ணத்துல அம்பாள் என்ன உதிக்கிறாளோ, என்னை கேட்டா நீங்க இப்படியெல்லாம் கும்பிடுங்க என்னைய அப்படின்னு எந்த தேவியரும் சொல்லல. நமக்கு நம்ம மனசுக்கு இதை கொடுத்தா அந்த அம்பாள் சந்தோஷப்படுவான்னு நினைச்சு கொடுக்குறோம். அதை அந்த அம்பாள் பரிபூரணமா ஏத்துக்கிறா அப்படின்னு தான் நம்புவேன். ஸோ ரொம்ப குழப்பிக்காம எளிமையா பூஜையை ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க
நல்லா பிரம்மாண்டமாவே பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அம்பாளுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.